வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆயிடுச்சு. பிகாஸ் கோயம்புத்தூருடைய வெதர் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால நம்ம பேசுகிறதுமே பின்னாடி காற்று சவுண்டாவது வருது. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். தென் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது வகுப்பில் வரலாறுல 8வது யூனிட் தான் பார்க்க போகிறோம். காலனித்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஎன்டெட் மற்றும் டிஆர்பியில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 8940787647 SS60 அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் மெசேஜ் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டால் சொல்லுவாங்க. 500 ருபீஸ் தான். டெட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? டிஆர்பிக்கும் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 1000 கொஷின் 250 ரூபாய். ஸோ இப்போ வரைக்கும் போயிருக்கிறது 3 ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒன் டே விட்டு நாங்கள் கொஷின் வித் ஆன்சர் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கூட டாபிக் காலனித்துக்கு பிந்தைய இந்திய மறுகட்டமைப்பு. 1வது கேள்வி பார்க்கலாம். ஓகேங்களா? பொறுத்துக. ஜேவிபி குழு சிரில் ராட்லைஃப் அவர்கள் பசல் அலி நேரு குழு அறிக்கை. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1928 மாநில மறுசீரமைப்பு ஆணையம், 1948 எல்லை வரையாறு ஆணையம். ஓகேங்களா? ஜேவிபி குழு பொறுத்த வரைக்கும் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. நெக்ஸ்ட் சார் ரெட்லிஃப் அப்படின்னு இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன ரெட்லைஃப் உங்களுக்கே தெரியும், எல்லை கோடுகள் பற்றி பேசுவாங்க. ஸோ எல்லை கோடுகளுடைய பிரிவு அதோட பேர். ஓகேங்களா? பசல் அலி கமிஷன் அப்படின்னு சொல்லும் போது மாநிலத்துடைய மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரு குழு அறிக்கையோடைய இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928. நெக்ஸ்ட்டு பாருங்கள் க்ரனாலஜிக்கலில் இந்திய சுதந்திரம் குறித்து அட்லியின் அறிவிப்பு, நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம், மவுண்ட் பேட்டன் திட்டம். இதில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம். ஏன்னா 1940-50 சம்திங்கில் வரும். நீங்கள் மவுண்ட் பேட்டன் 1947 வருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம். நெக்ஸ்ட் இந்திய சுதந்திரம் குறித்து அட்லியின் அறிவிப்பு. ஓகேங்களா? நீங்கள் ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 1948 தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா விட்டு வெளியேறுவார்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மவுண்ட் திட்டம் லாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு சீன மக்கள் குடியரசுனா ஜனவரி 1, 1950. நெக்ஸ்ட்டு பாண்டுங் மாநாடு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1955. இந்த பாண்டுங் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாண்டா PANDA. ஓகேங்களா? 5 லெட்டரா. ஸோ 1955. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆசிய உறவுகள் மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1947. ஓகேவா? நெக்ஸ்ட் அணிசேரா இயக்கம் தோற்றம் எங்கன்னா பெல்கிரேடில். சீன மக்கள் குடியரசு ஜனவரி 1, 1950. பாண்டுங் மாநாடு ஏப்ரல் 1955. ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் 1947. அணிசேரா இயக்கம் பெல்கிரேடு. நெக்ஸ்ட் 4வது கேள்வி பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளில் சரியான வரிசை தேர்வுக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சீன மக்கள் குடியரசு, சீனாவுடன் இந்திய போர், அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம், பஞ்சசீலா கொள்கை, நேரு லியாகத் அலி கான் ஒப்பந்தம். இதில் முதல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட நிர்ணய சபையோட கூட்டம் நடக்குது. நெக்ஸ்ட்டு சீன மக்களுக்கு குடியரசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரு லியாகத் அலி கானோடைய ஒப்பந்தம் நடக்கும். அதுக்கப்புறம் பஞ்சசீலா கொள்கை. லாஸ்ட்டு தான் சீனாவுடன் இந்திய போர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன? அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம். நெக்ஸ்ட்டு சீன மக்களுக்கு ஒரு குடியரசு தராங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா நேரு லியாகத் அலி கானுடைய ஒப்பந்தம். ஓகேங்களா? பேக்ட் நடக்குது. அதுக்கப்புறம் பஞ்சசீல் கொள்கைன்னு சொல்லுவாங்க, பஞ்சசீல கொள்கைன்னு தமிழில். நெக்ஸ்ட்டு சீனாவுடன் இந்திய போர். மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, 1948. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு சொல்லிட்டு. ஓகே, நாதராம் குர்ஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். ஓகே, ஜனவரி 30, 1948 காந்தியடிகள் இறந்தார். ஆந்திர மாநில கோரிக்கையின் முதலில் எழுப்பியவர் யார்? பட்டாபி சீதாராமையா. இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா? கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் 1939 நேதாஜி அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியன் காங்கிரஸ் பார்த்தீங்களா செக்ஷனில் நிற்பார். அவருடைய ஆப்போசிட்டில் பட்டாபி சீதாராமையா நிற்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்களால் எப்படி சொல்கிறது, காந்திஜி அவர்களால் நிற்க வச்சார். ஓகேங்களா? ஸோ அவர் தோற்றுருவார். அப்போ காந்தி உண்ணாவிரதம் இருப்பார். நான் நிற்க வச்ச ஒரு வேட்பாளர் தோற்றுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருப்பார். அந்த காரணத்தினால் நேதாஜி அவர்கள் என்ன பண்ணுவார்னா அந்த குழு விட்டு ஐஎன்சி விட்டு வெளியேறி காங்கிரஸ் விட்டு வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு நிலத்தை உருவாக்குவார். ஓகேங்களா? 1939. நெக்ஸ்ட் ஆந்திர மாநில கோரிக்கையை முதலில் எழுப்பியர் பட்டாபி சீதாராமையா தான், ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர்.
அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பி.ஆர். அம்பேத்கரை எந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுப்பதாக காங்கிரஸ் உறுதி செய்தது? பி.ஆர். அம்பேத்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து உறுதி செய்ததுன்னா மும்பை தொகுதியில். நெக்ஸ்ட்டு, ராட்லீஃபின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக்சுவலி இது ரெண்டுமே கரெக்ட் தான். ராட்லீஃப்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கிலீஷில் வந்து ரிட்லீஃப்னு சொல்லுவாங்க. அந்த ராட்லீஃபோட எல்லை வரையறை வந்து ஒரு வகையான முரண்பாடுகள் அந்த எல்லையில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு ஒரு மனசாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கரெக்ட் தான். ஆனால் காரணம் வந்து விளக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9, 1946. இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 10, 11, 12 எல்லாமே கேட்டிருக்காங்க. அரசமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949. மொழிவாரியாக அடிப்படையில் லிங்குஸ்டிக்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, லிங்குஸ்டிக் படி வந்து ஃபஸ்ட்டு பிரித்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா ஆந்திரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இணைப்புறுதி ஆவணம். இந்திய அரசு சட்டம் 1937 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ ஆவணம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பயன்படுத்தப்பட்ட ஒப்பந்தமாகும். இந்தியா சுதேச அரசர்களை தான் விருப்பும் நாட்டுடன் இணைய அனுமதித்தது. ஓகேங்களா. அரசமைப்பு நிர்ணய சபை உங்களுக்கே தெரியும் 1946 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து அரசமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய நிர்ணய சபை தலைவராக இருக்கார். டிராஃப்டிங் கமிட்டி வரைவுக்கு வந்து அம்பேத்கர் அவர்கள் இருக்கார். இந்த இடத்துல குழப்பம் தேவையில்லை. நிர்ணயம் அப்படின்னா ராஜேந்திரன். ஓகேங்களா. கோயிலில் நின்று தான் பிரசாதம் வாங்குவோம். ஓகே, நிர்ணயம் பிரசாதம் அப்படின்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரைவு அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். அரசியலமைப்பின் சட்டம் ஷரத்துன்னு சொல்லுவாங்க. 370 முக்கியத்துவம் என ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிக்குது. ஓகேங்களா. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்திய அரசியலமைப்பின் ஷரத் 238 ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தாது. ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்திய யூனியனில் சேர்க்க எடுக்கப்பட்ட காவல்துறை நடவடிக்கையை நியாயப்படுத்தியவை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைதராபாத் நிசாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்தியாவுடன் இணைய வந்துட்டு மறுத்து விடுதலையாக நான் வந்துட்டு எப்படி இருக்கணும், நான் வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கணும், கண்ட்ரியாக இருக்கணும், இல்லை இண்டிபெண்ட்டான ஒரு மாகாணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிசாம் அவர்கள் சொல்லுவார். நிசாமுக்கு எதிராக தெலுங்கானா மக்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் வந்து இயக்கத்தை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து வழிநடத்துகிறாங்க. எந்த மக்களை? அந்த தெலுங்கானா மக்களை கம்யூனிஸ்ட் வழிநடத்துகிறாங்க. யாருக்கு ஆப்போசிட்னா நிசாமுக்கு ஆப்போசிட்டா. ஸோ நிசாமுடைய இராணுவம் என்னன்னா இராணுவத்தில் இருக்கக்கூடிய ராட்சசன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க மீது என்ன பண்ணாங்க, கோபம் வந்து வெளிப்படுது. ஸோ இதில் என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஷ்மீர், அதுக்கப்புறமேட்டுக்கு ஜுனாகா, சில பகுதிகள் ஹைதராபாத் ஆப்ரேஷன் போல இருப்பாங்க. காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்துட்டு ஃப்ரான்டைர், அதாவது எல்லை வரைக்கும் படையெடுத்துட்டு நுழைய உள்ளே வருவாங்க. அதனால் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இவர் அடைக்கலம் கேட்பார். யாருன்னா காஷ்மீரோட கிங் வந்து அடைக்கலம் கேட்பார். இந்தியா வந்து ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணோம்னா ட்ரீட்டி மூலியமாக வந்துட்டு காஷ்மீர் நினச்சிக்கும். ஜுனாகா பொறுத்த வரைக்கும் மக்களெடுப்பு நடக்கும். ஸோ மக்கள் வந்து இந்தியா கூட சேர்றேன்னு சொல்லுவாங்க, எடுத்துப்பாங்க. அதே போல் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கிங்குக்கு நிசாமுக்கு வந்துட்டு பிடிக்காது, இருந்தாலும் மக்கள் வந்துட்டு வேணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் போலோ அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு அங்கே இராணுவத்தை இறக்கி இந்த நாடு வந்து இந்தியாவுடன் இணையும். ஓகேங்களா. நாடு தான் ப்ராமின்சியஸ். நெக்ஸ்ட் ஜேவிபி குழு, ரொம்ப முக்கியமான குழு ஆக்சுவலாக 1948 மொழிவாரி மாகாணங்கள் குறுகிய பிராந்தியவாதத்தை வலியுறுத்துகின்றன. மொழிவாரி மாகாணங்கள் நாட்டின் மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலுக்கும் உருவாகும். மொழியானது பிணைக்கும் ஆற்றலை மட்டுமல்லாமல் பிரிக்கும் ஆற்றலும் உடையது. காஷ்மீர் அரசர் இணைப்புறுதி ஆவணத்தின் கையெழுத்திட்ட நடைமுறைகள் இதுதான் சொன்னால். ஸோ பாகிஸ்தான் வருவாங்க. ஸோ வந்து இவர் அடைக்கலம் கேட்பாரு, ஆவணத்தில் கையெழுப்பம் இந்தியாவுடன் இணைப்பார்கள். அந்த டைமில் காஷ்மீரை வந்துட்டு இந்தியாவுடன் இணைக்கும் போது 1947 அக்டோபர் மாதத்தில் யார் வந்து காஷ்மீரோட கிங்காக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசிங் அவர்கள். ஓகேங்களா. இந்த கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் தனித்தன்மைகள் அப்படின்னும் போது ஒரு ஆவணமாக இருக்கும். ரிஜிடிட்டி மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுமே இருக்கும். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து சட்டத்தில் வந்து இருக்கும். இறையாண்மை வந்து உறுதி செய்யப்பட்டது, இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிவினையால் ஏற்பட்ட கடுமையான கான்சிக்வன்ஸ் என்ன, இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் முஸ்லீம் இடையே வகுப்புவாத கலவரங்கள் வெடித்தன. வன்முறையில் சுமார் 2 லட்சம் முதல் 5 லட்சம் பேர் வரை உயிரிழந்தார்கள். பஞ்சாப், வங்காளம் வழியாக சுமார் 15 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். இடம்பெயர்ந்தவர் விட்டு சென்ற சொத்துக்களை உள்ளூர் மக்கள் அபகரித்தனர். ஸோ பாருங்கள், ஸோ பிரிவினை ஏற்படுது. சில மக்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் பிரிக்கும் போது பாகிஸ்தானுக்கு போவாங்க. சில மக்கள் பாகிஸ்தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, பிரிக்கும் போது இந்தியாவுக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுனா அந்த சொத்துக்கள் எல்லாமே விட்டு போகிறாங்க. அதை வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து அதை
எப்படி சொல்றது? அபகரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க போம்போது வெறும் வந்துட்டு இந்த பாத்திரம் அது இது அந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாருங்க பஞ்சாப், வங்காளம் வழியா 15 மில்லியன் மக்கள் ஓகேங்களா? சும்மா வந்து 1 மில்லியன், 2 மில்லியன் கிடையாது. 15 மில்லியன் மக்கள் வந்து இடம்பெயர்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வன்முறையில வந்து சுமார் 2,00,000லேருந்து 5,00,000 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. ஸோ அத பார்த்தே 15,00,000 வந்துட்டு மூவ் ஆயிருப்பாங்க. பஞ்சசீலா கொள்கை உங்களுக்கே தெரியும். 5 கோட்பாடுகள் இருக்கும். பஞ்ச் அப்படின்னா வந்து இந்தியில 5. ஸோ பஞ்சசீல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சசீல் கொள்கையில 5 முக்கியமான விஷயம் என்ன கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு மற்றொரு நாட்டின் நில எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடத்தல் வேண்டும். ஸோ இப்போ ஃப்ரான்டைல் லைன் எல்லைக்கோடுகள் இருக்கு அப்படின்னா, அதை வந்து நீ மதிக்கணும். இதை தாண்டி நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. பார்டரை வந்து நீ மதிக்கணும். எங்களுடைய இறையாண்மையை நீ மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இரு நாடுகள் ஒன்றையொன்று ஆக்கிரமிக்காமல் இருத்தல் வேண்டும். ஸோ வந்து இப்போ ஒரு 2 நாடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் இந்தியா, இல்லை சைனா இந்தியா. ஸோ இவங்க தான் நம்ம எல்லை கோடுகள் வந்து ஆப்கானிஸ்தான் இவங்களாம் வந்து பிரிச்சுட்டோம் பார்த்தீங்களா? ரெட் லைஃப் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பார்டராக பிரிப்போம் நம்ம. அந்த மாதிரி பிரிக்கும் போது அந்த இரு நாடுகளுக்கிடையே வந்துட்டு ஒன்று ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற. நெக்ஸ்ட்டு, ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் விவரங்களையும் தலையிடாமல் இருத்தல். டொமஸ்டிக் பிளான், டொமஸ்டிக் பாலிசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? லோக்கல் பிளான். அதில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, உங்கள் நோய் சித்திரந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது 4வது விஷயம், இரு நாடுகளுக்கு இடையே சமத்துவம், ஒன்றுக்கொன்று பயனடைய கூட்டுறவு வேண்டும். ஸோ சமத்துவம் வேண்டும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், சமாதானம், சகவாழ்வு வேண்டும். நெக்ஸ்ட், சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைப்பது தொடர்பாக ஏற்பட்ட, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஹைதராபாத் நிசாம் அவர்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புவாங்க. ஜொனாகத் வந்து மக்கள் விருப்பமாக இருப்பாங்க. பாகிஸ்தானில் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு மக்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இல்லை இந்தியா கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டிங்கில் வின் பண்ணுவாங்க. காஷ்மீர் வந்துட்டு ஹரிசிங் அவர்கள் காஷ்மீர் சுதந்திர அரசாக அறிவிக்கிறார். 500க்கும் அதிகமாக இருந்த சுதேச அரசர்களை இந்தியாவோட ஒருங்கிணைத்தல். ஓகேங்களா? ஓகே, இந்த ஒன்றிணைக்கு இன்டிகிரேட்டட் விஷயத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இதே சேம் விஷயம் தான். ஹைதராபாத் நிசாமின் இராணுவம் ராட்சசர்கள் மீது மக்கள் தாக்குதல் நடத்தினார்கள். ஹைதராபாத் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்த பின் இந்தியாவுடன் இணைத்தார்கள். ஜுனாகத் அரசிற்கு எதிராக மக்கள் போராட்டம் மற்றும் கலவரத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய அரசு ஜுனாகத் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி இந்தியாவுடன் இணைத்தார். காஷ்மீர் ராஜா ஹரிசிங் பாகிஸ்தானியர்கள் சூறையாடலை தடுக்க முடியவில்லை. காஷ்மீர் இந்தியாவுடன் இணைத்தல் உதவுதல் கூறி இந்தியாவுடன் இணைந்தன. இந்தியாவோடு இணையும் சுதேச அரசர்கள் மன்னர் மானியங்களை வழங்கினார்கள். நெக்ஸ்ட் 27லேருந்து 1956 வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். மறுசீரமைப்புகள் மட்டும். 20 பொறுத்த வரைக்கும் நாக்பூரில் காங்கிரஸ் கூட்டத்தில் மொழிவாரி மாகாணங்கள் கோரி எழுந்தது. ஓகே, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டு மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920களில் நாக்பூர் செக்ஷனில் வந்துச்சு. காங்கிரஸ் செக்ஷனில் 28களில் நேரு அறிக்கை உங்களுக்கே தெரியும். மொழிவாரி மறுசீரமைப்பு வந்து கோரிக்கை வந்து அப்போ தான் சொல்கிறாங்க. 45களில் காங்கிரஸ் தேர்தல் வந்து அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் மொழிவாரி மாகாண கருத்துக்கள் வந்து வெளியிடுறாங்க. 48களில் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மொழிவாரி மாகாணங்களை ஆணையத்துக்கு வந்து ஒரு ஆணையம் அமைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஆணையம் பேர் தான் ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஜேவிபி குழு வந்து மொழிவாரி மாநிலங்களாக அமைக்கலாமா அமைக்க வேண்டாமா அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட மானியம். யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்களால். 1949களில் ஜேவிபி குழு வந்து என்ன மொழிவாரி மாகாணங்கள் மறுசீரமைப்பை தள்ளி போட்டது. ஓகே, நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. 52ல் பொட்டி ஸ்ரீராமுலு தனி ஆந்திரா கேட்டு உண்ணாவிரதம் இருந்தார். உங்களுக்கே தெரியும் பொட்டி சீதாராமுலு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 1952களில் ஆந்திரா வந்து தனி மாநிலமாக வேணும், மொழிவாரி, ஏன்னா தெலுங்கு மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மொழிவாரி மாநிலமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு உண்ணாவிரதம் இருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1955ல் திருப்பியும் ஜேவிபிஒய் கமிட்டி வந்து 1 இயர் டைம் எடுக்கிறாங்க. 1955ல் பசல் அலி வந்து தலைவராக மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அறிக்கை அளிக்கிறாங்க. 1956ல் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு பல மாநிலங்கள் உதயமாயின. முதல் மாநிலம் ஆந்திரா. ஸோ முக்கியமான விஷயம் 20ல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாக்பூர் கமிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா மொழிவாரி மாகாணங்களை பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுது. 28ல் நேரு அறிக்கையில் வந்து மொழிவாரி மறுசீரமைப்பு வந்து சொல்கிறாங்க. ஒரு மறுசீரமைப்பு ரீஃபார்ம்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 45களில் காங்கிரஸ் தேர்தல் வந்துட்டு வராது. மொழிவாரி மாகாணங்கள் கருத்து இருக்குது. 48ல் ராஜேந்திர பிரசாத் ஒரு மொழிவாரி மாகாணங்கள் ஆணையத்தை அமைக்கிறாரு. 48ல் மறுசீரமைப்பை எதிர்க்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மொழிவாரி மாகாணம் கோரிக்கை ஆய்வதற்கு ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது 48ல். 49ல் மறுசீரமைப்புன்னு தள்ளி போடுறாங்க. 52ல் சீதாராமுலு தனியாக ஆந்திரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்து உயிரிழக்காரு. 55ல் பசல் அலி தலைவராக இருந்தால் அது பசல் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஆணையம் வந்து அறிக்கிறாங்க. 56ல் வந்து பிரிச்சிடுறாங்க. முதல் மாநிலம் ஆந்திரா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகள். ஏகாதிபத்தியம், காலனி ஆதிக்கம், இன ஒதுக்குதல், இனவெறி ஆகியவற்றை எதிர்த்தல். வல்லரசு நாடுகளுடன் அணி சேராமை, ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளுடன் ஒற்றுமை. பிற நாடுகள் உள்நாட்டு நிகழ்வுகளை தலையிடாமை, ஆக்கிரமிப்பு செய்யாமை. ஒரு நாடு மற்றொரு நாட்டின் இறையாண்மை மற்றும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இறையாண்மையும் எல்லையும் மதிக்கணும். மற்ற நாடுகள் வல்லரசு நாடுகளோட சேராம ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அணிசரா இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. 1955 ஃபஸ்ட் டைம் முன்னாடி பார்த்தோம்னா பாண்டுங் மாநாட்டில் வந்து ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் பங்கேற்கிறாங்க. பெல்கிரேட் நகரில் வந்து என்னங்கன்னா இந்த நாடுகள் வந்து கூடி அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா பெல்கிரேட். ஓகே, பெல்கிரேட். நெக்ஸ்ட் 1961 அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கு அழைப்பு விடுத்தார்கள். அணிசேராமையின் முக்கியத்துவம் மற்றும் அதன் தேவை பற்றி நேரு விளக்கினார். நாங்கள் வந்து ஏன் அணி சேரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து நேரு கொடுக்குறாங்க. ஸோ டைம் டிவிஷன் பார்க்கலாம். அணிசேரா இயக்கம் பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா ஆசியா ஒன்றாக இருக்கிறாங்க. காலனிசம் ஏகாதிபத்தியம் இது எல்லாமே நடக்குது. காலனி ஆதிக்கம், இன ஒதுக்கல், இனவெறி எல்லாமே அதிகரிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் என்னங்கன்னா 1955 பாண்டுங் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மாநாடு நடக்குது. இதில் ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் ஒன்றிணைகிறார்கள். பல்கிரேட் அப்படின்ற ஒரு நகரில் வந்துட்டு இந்த இரு நாடுகளும் தோன்றி அணிசேரா இயக்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. 61களில் அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்துக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அணிசேரா இயக்கத்தில் ஏன் வந்துட்டு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கை விடுக்கிறார். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 20 நாக்பூர் செக்ஷனில் வந்து மொழிவாரி மாகாணங்கள் கோரிக்கை வந்து எழுப்புறாங்க. 28களில் நேரு அறிக்கையில் மறுசீரமைப்பு கோரிக்கை. 45களில் காங்கிரஸ் வந்து மொழிவாரியாக வந்துட்டு அறிக்கைகள் வந்து கருத்து வந்து வெளிப்படுறாங்க. 48ல் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மொழிவாரிக்காக ஒரு மறுசீரமைப்பு குழு வந்து ஆரம்பிக்கிறாரு. 48கள் அவர் தான் வந்துட்டு சொல்கிறார் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. 48கள் ஜேவிபி ஸ்டார்ட் ஆகுது. 49களில் எங்களுக்கு டைம் வேணும், மறுசீரமைப்புன்னு தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஜேவிபி குழு அவர்கள். 52ல் பொட்டி சீதாராமலு அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆந்திராக்காக ஆந்திரா வந்து தனி மாநிலமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்து உயிர்த்துருக்கிறாரு. 55களில் சரி ஓகே ஜேவிபி தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சரி ஓகே வேற குழு அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபசல் அலி தலைவராக கொண்டு ஃபசல் அலி குழு வந்து அமைப்பார். அதுதான் அறிக்கை வந்து அளிக்கிறாங்க. 56களில் மொழிவாரி மாநிலங்களாக பல மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அதில் முதல் மாநிலம் ஆந்திரா. நெக்ஸ்ட் இந்தியாவோட இணையும் சுதேச அரசுகள் மன்னர்கள் மாநிலங்களுக்கு வந்து வழங்கப்படுறாங்க. காஷ்மீர் வந்து இந்தியாவோட இணைந்து, ஹைதராபாத் இந்தியாவோட இணைந்து, ஜுனாகா அப்படின்ற ஒரு பகுதி எப்படி இணைதுன்னா ஹைதராபாத் நிஜாம் வந்துட்டு நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிறோம்னு சொல்கிறாரு. ஆனால் ஆப்ரேஷன் போலோன்ற ஒரு சிஸ்டம் வச்சு அவங்கள இணைச்சிடறாங்க. மக்கள் வந்துட்டு அந்த ஹைதராபாத் நிஜாமை வந்துட்டு எதிர்த்து நாங்கள் இந்தியா கூட ஜாயின் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத் மீது காவல்துறைகள் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஜுனாகத் பகுதியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கிளர்ச்சிகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓட் சிஸ்டம் வச்சு ஜுனாகத் பகுதியை வந்துட்டு இந்தியாவுடன் நினைக்கிறார்கள். காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம், பாகிஸ்தான் கூடயும் வந்துட்டு சேர்ந்துக்கல, நாங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கலன்னு சொல்லிட்டு காஷ்மீருடைய அரசர் வந்துட்டு ஹரிசிங் அவர்கள் என்ன வந்து சொல்கிறாரு. ஆனால் பாகிஸ்தான் வந்து நுழைவாயில் கிட்டே வந்து வந்துடுறாங்க போர் எடுத்துட்டு. ஸோ அதை வந்து காஷ்மீரை காப்பாற்றுறதுக்காக இந்தியா கிட்ட நம்ம சரணடைகிறாங்க. சரணடைஞ்சோடனே இந்தியா கிட்ட ட்ரீட்டி வாங்கி உங்க ஆவணத்துலேருந்து கையெழுத்து காஷ்மீர் வந்து இந்தியா கூட சேர்த்துடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பஞ்சசீல் கொள்கை பொறுத்த வரைக்கும் இறையாண்மையையும் எல்லை கோட்டையும் நீங்கள் மதிக்கணும். இரு நாடுகளுக்குடைய எல்லையை ஆக்கிரமிப்புக்குள்ள ஆக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் பாலிசியில் தலையிடக்கூடாது. சமாதானமாக இருக்கணும், சகிப்புத்தன்மையாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு 5 பஞ்சசீல கொள்கை போடுறாங்க. நெக்ஸ்ட் இந்திய அரசமைப்பின் தனித்தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, ஸோ உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் வந்துட்டு இருக்கணும், ஒரு ஆவணமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 47 அக்டோபரில் பாகிஸ்தானில் இதே தான் ஹரிசிங் வந்து கையெழுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. மொழிவாரி மாகாணங்கள் நாட்டின் அச்சுறுத்தலாக உருவாகும். ஸோ இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு சண்டை வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஜேவிபி குழு பற்றி பார்த்தோம். ஹைதராபாத் சமஸ்தானம் பற்றியும் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அரசியலமைப்பு 370 சரத்து வந்து உங்களுக்கு காஷ்மீரை பிரிக்கிறதுக்காக உதவும். அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் தனி அந்தஸ்துக்கு. ஓகே, மொழிவாரி அடிப்படை அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா 1956. ஜனவரி அரசமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949. நெக்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. நெக்ஸ்ட் ரெட்க்ளிஃப் எல்லை வரலாற்றின் அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது.
முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2மே கரெக்ட். ஆனா காரணம் வந்து கூற்று விளக்கவில்லை. பி.ஆர். அம்பேத்கர் வந்து பம்பாயிலிருந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காங்கிரஸ். அரசியலமைப்பு நிர்ணய சபையில ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஆந்திரா மாநிலம் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னோன்னா பட்டாபி சீதாராமையா. ஓகேங்களா. அதுக்காக உயிரிழந்தவர் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீராமுலு. மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட டேட் வந்து ஜான் 30, 1948. சீன மக்கள் குடியரசு ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது க்ரொனாலஜிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டம் நடக்கும். பின்னர் வந்து சீன மக்கள் குடியரசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம், பஞ்சசீல் கொள்கை, அப்புறம் சீனாவுடன் இந்திய போர். நெக்ஸ்ட் சீன மக்கள் குடியரசு நம்ம ஜனவரி 1, 1950களில் பாண்டுங் மாநாடு கீழே பார்த்தோம். 1955 ஏப்ரல் மாதம் ஆசிய உறவுகள் மாநாடு அப்படின்னு போது பெல்கிரேட்டில் நடக்கும் அப்படின்னு சொன்ன அணிசேராது. ஓகேங்களா. ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் மாதம் 1947 நடக்கும். அணிசேரா இயக்கத்தோட தோற்றம் பெல்கிரேட்டில் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேருவோட தலைமையிலான இடைக்கால அரசாங்கம். அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு. தேர்டு மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜேவிபி கமிட்டி 1948. சிரில் ரெட்க்ளிஃப் அவர்கள் வந்துட்டு எல்லை வரையறை ஆணையம். ஃபசல் அலி 1900 மாநில மறுசீரமைப்பு அனுப்பி நேரு குழு அறிக்கை 1928. ஓகேங்களா. ஸோ இந்த லெசன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. நம்ம 20 மினிட்ஸில் முடிச்சுட்டு ரிவிஷனோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து 9th யூனிட் 12th 9th. எனக்கு தெரிஞ்ச 9 and 10 முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் நம்ம பிஜிடிஆர்பி யூனிட் 9 and 10 ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. பாடம் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். இல்லை ஃபுல்லுமே ஜமீன்தாரி சிஸ்டம் அந்த மாதிரி தாங்க ஃபுல் வரும். ஸோ இதுக்கு சும்மா ஒரு கிளான்ஸ் கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ பொருளாதாரம் வந்து அதிகமாக வரும், எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய வரும். ஓகே, நம்ம சேர்த்து கூட பார்த்துக்கலாம். ஓகேவாங்க. ஓகே, 9வது பாடம் என்ன 12th அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். இதில் வந்து காலவரிசை கேட்டிருக்காங்க. முதல்ல ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்கள் முதல்ல இயற்றப்படுது. தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம் 2வது. 3வது அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகள் பயன்பாடு முதல்ல ஜமீன்தாரி சிஸ்டம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுடைய முதல் நில உச்சவரம்பு சட்டம் இயற்றப்படுது. அதிக விளைச்சலை தரும் வீரிய ரகம் விதைகள் பயன்பாடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்திய அரசாங்கம் டேஷ் வகையான மேம்பாட்டிற்கு உறுதி பூண்டுள்ளதுன்னு பார்த்தா சமதர்ம மேம்பாட்டிற்கு. இந்திய அரசியலமைப்பில் முதலாவது சட்ட திருத்தம் 1951. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. 4வது கேள்வி தொழில் மேம்பாட்டு கொள்கை தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்திய அறிவியல் நிறுவனம் 1909களில். ஸோ தொழில் அப்படின்னும் போது என்னென்னா ஒரு மாநிலங்கள் பிரிக்கும் போது தொழிலும் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ 1956களில் ஆந்திரா போல் சில மாநிலங்கள் பிரித்தார்கள் லிங்குஸ்டிக் வச்சு. அப்போயே தொழில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 1956. இந்திய அறிவியல் நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 1909. நெக்ஸ்ட்டு மஹலனோபிஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டோமர் வந்து ஃபஸ்ட்டு மாடல், மஹலனோபிஸ் வந்து 2வது 5 ஆண்டு மாடல், காரிபாட்டி 4 and 5 வருவார். முதலாவது 5 ஆண்டு திட்டத்துடைய காலம் 51 to 56. நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்தோம். முதல்ல ஜமீன்தாரி, அப்புறம் வந்து நில சீர்திருத்தம் பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது விதை வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நில சீர்திருத்த சட்டத்தில் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போ வந்துச்சு 1972. அப்போ முதல் முறை எப்போன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர்லேயே தெரிஞ்சிடும். பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆச்சாரிய வினோபா அவர்கள். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள், சுவாமிநாதன் அவர்கள் வருவார். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் வந்துட்டு இந்த குழு கமிட்டிலாம் வருவார். இந்த பாம்பே பிளான் அதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த காந்தி காலம் அதில் வந்துடுவாங்க. 7வது பாருங்கள் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்திற்கு ஒரு பகுதியை எட்டியது. பல நில சுவாந்தாரருக்கு குத்தகை அதாவது டெனன்ட் சொல்லும் பார்த்தீங்களா குத்தகைக்காரர்கள் வெளியேற்றி நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினார்கள். 2மே கரெக்டு. கூற்றும் காரணம் விளக்குது. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1951. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தா 2005. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தார்கள்? 51ல் தொழில் வளர்ச்சியடையுது. அதுக்கடுத்த 10 வருஷத்தில் நிறுவனங்கள் வந்து ஒரு கடும் நெருக்கடி வந்து சந்திக்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து 40 வருஷத்தில். மகாத்மா காந்தி தேசிய முதல்ல பார்த்தீங்கன்னா 2005 ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு எம்ஜி மகாத்மா காந்தி நேஷ்னல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. 2005ல வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கிராட்டிட்யூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்டார்ட் ஆகுது. 100 பேர் வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் இது. நெக்ஸ்ட் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945, அதாவது எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார். 1951ஆம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன? ஓகே. பொதுத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். நெக்ஸ்ட் நாடு விடுதலை அடைந்த போது இந்திய பொருளாதாரத்தின் நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் வந்து வலுவற்றதாகவும் வறுமை அளவு அதிகமாகவும் இருந்தது. நீங்கள் இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஓல்டு கிராண்ட் மேன் ஆஃப் இந்தியா, தாதாபாய் நவரோஜி, அவர் வந்து ஒரு ட்ரைனேஜ் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை பார்த்தீங்கன்னாவே சொல்லுவார், அவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருந்தது, பட் ஆனால் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்ட்டு. மக்களின் 80 பேர் வேளாண்மை சார்ந்திருந்தார்கள். தலா வருமானம் குறைவு, கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரம் இழந்தனர். ஜவஹர்லால் நேரு தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் முன்னிருந்த முக்கிய கடமைகள் என்ன? பொருளாதாரத்தை வந்துட்டு வளர்ந்தது, வறுமை வந்து குறைந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து விட்டு ஐ மீன் பிரிட்டிஷார் வந்து ஜூன் 1948ல் வெளியேறும்போது, நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியான காசுகள், பொருளாதாரம் பின்னங்கி இருக்கும். தனி வருமானம் வந்து கம்மியா இருக்கும். கேபிட்டலிசம் வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம் கம்மியா இருக்கும். இன்கமே கம்மியா இருக்கும். 80% ஆஃப் பீப்பிள் வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் இருப்பாங்க. ஸோ அதனால தான் பேக் போன் ஆஃப் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. ஸோ அங்கேருந்து அவர் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எக்கனாமிக்கலாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வறுமை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வேளாண்மை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நிலை வந்து மேம்படுத்துகிறாங்க. வேலைவாய்ப்பு வந்துட்டு அதிகமாகுது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாகிறாங்க. சுரண்டலை ஒழித்து ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறார்கள். செல்வம் ஓரிடத்துக்கு குவிக்கப்படுவதை தடுத்தல். அனைவரும் கல்வி வேலைவாய்ப்பு சம உரிமை பெறுதல். நெக்ஸ்ட் பாருங்கள், பூமி தன இயக்கம் உங்களுக்கே தெரியும். ஆச்சரிய வினோபா அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உபரி நிலங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நில உடைமையாளர்களுக்கு. குத்தகை சீர்திருத்தங்கள் நோக்கம் பார்த்த வரைக்கும் அந்த நில உரிமையாளர்களிடமிருந்து நிலத்தை பறிமுதல் செய்தார்கள். நெக்ஸ்ட் நிலத்திற்கான உரிமையை வந்து குத்தகைக்காரர்கள் வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து பசுமை புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. உணவு தானிய உற்பத்தியில் வந்து தன்னிறைவு பெறார்கள். வேளாண் உற்பத்தி அதிகரிக்குது. சேமிப்பு கிடங்குகள் வந்து சேமித்து வைக்கிறார்கள். விவசாயிகளுக்கு உபரி உணவுகள் தானியங்கள் வந்து இருக்க ஆரம்பிக்குது. மக்களுக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. 1980களில் ஒருங்கிணைந்து ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு போட்டது. கிராமப்புற குடும்பங்களுக்கு வந்து சில சொத்துக்கள் வந்து அரசுகள் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் வறுமை விரட்ட பசுக்கள் வந்து ஆடுகளும் பசுக்களும் கொடுக்கப்படுது. கடை வைக்க வியாபாரம் செய்ய உதவி செய்யப்படுது. லோன் கொடுக்குறாங்க. இந்த உதவி வந்துட்டு குடும்பத்துக்கள் வந்து மானியங்கள்லாம் கொடுக்குறாங்க. வேளாண்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறுவனம் மற்றும் தொழில் காரணிகள் வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா. நிறுவன காரணி அப்படின்னு படிச்சிங்கன்னா, நில உடைமை மற்றும் விவசாய தொழிலாளர்கள் இடையே நிலவிய சமூக பொருளாதார சிக்கல். தொழில்நுட்ப காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த விதைகள், உரங்கள், நீர்ப்பாசனம், இயந்திரங்கள், இதெல்லாம் டெக்னாலஜி சைடு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஊரக மறுசீரமைப்பு தொடர்பாக இந்திய அரசு பின்பற்றிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஜமீன்தாரி ஒழிப்பு முதலே படித்தோம். குத்தகை சீர்திருத்தம். சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம்னு பார்க்கும்போது 1951களில் 18.3% இருந்து எழுத்தறிவு 2011 சென்சஸ் படி 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆண்கள் 82%, பெண்கள் 75% எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க. ஓகே. லிட்ரஸி ரேட் பாருங்கள் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அரசு பள்ளி கல்லூரி எண்ணிக்கைகளும் பெருகியது. தனியார் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் ஊக்குவிக்கப்பட்டது. இடைநிற்றல் ஏழை குடும்பங்களில் அதிகமாக இருந்தது. இடைநிற்றலை தவிர்க்க அனைவருக்கும் கல்வி திட்டம் உருவானது. முதல் 2 திட்டங்கள். முதல் 5 திட்டம் வேளாண்மை பற்றியது. வேளாண் உற்பத்தியில் கவனம். 3.31% முதலீடு வேளாண்மை நீர்ப்பாசனத்துடன் ஒதுக்கீடு. பின்னர் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. 2வது 5 திட்டம் கனரக தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம். தொழில்துறையின் பங்கு 24% முதல் 2 ஆண்டு வந்து 4% வளர்ச்சி வந்து கோல் வச்சுருக்காங்க. அது வந்து வெற்றியும் பெற்றுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எந்த வந்து வெற்றி பெற்றார்கள் 5 இயர் பிளானில் யாராவது தோல்வி அடைந்தார்கள், கோலை வந்து இதில் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ பெருசாக இல்லை. ஸோ டாட்டா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு? 1945ல் அணுசக்தி அணு ஆயுதம் ஐஐடி வந்து காரக்பூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டெல்லி, பாம்பே, சென்னை இந்த மாதிரி கான்பூர் இந்த ஏரியாலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேளாண்மைக்கு உதவுவாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் 31% வந்து அக்ரிகல்ச்சர், செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரி பார்ப்பாங்க. வேளாண்மைக்கு வந்து இரிகேஷன் பிளான்ஸ்லாம் வந்து பிளான் வந்து போட்டு வைப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் முக்கியத்துவம் வந்து அக்ரிகல்ச்சர் தரப்படும். செகண்ட் 2வது 5 திட்டம் பொறுத்த வரைக்கும் கனரக தொழில்களுக்கு வந்து முக்கியத்துவம் தருவாங்க. தொழில்துறை வந்து பங்கு வந்து 24% இருக்கும். முதல் 2 வந்துட்டு திட்டங்களை 4% கோல் வச்சுருப்பாங்க. அதை அச்சீவ் பண்ணி வெற்றியும் பெற்றுருவாங்க.
1951களில் லிட்ரஸி ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெறும் 18.3% இருக்குது. 2011 சென்சஸ் படி 74% வந்து உயர்வுது. ஆண்கள் வந்து 82%, பெண்கள் வந்து எழுத்தறிவு 65% இருக்காங்க. அரசு பள்ளிகளும் கல்லூரிகளும் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் தனியார் பள்ளிகளும் தனியார் கல்விகளுக்கும் ஊக்குவிக்கிறார்கள். ஓகே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடைநிற்றல் வந்து ஏழை குடும்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கட்டாய கல்வியும் அமைக்கிறார்கள். குத்தகை சீர்திருத்தம் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தாரி சிஸ்டம் 51, 55களில் வந்துட்டு அரசு வந்து நிறைவேற்ற சட்டங்கள் மூலம் இது வந்து ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜமீன்தாரி. நிறுவனம் பொறுத்த வரைக்கும் 2 விஷயமா வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேளாண்மை பொறுத்த வரைக்கும் 2 பங்காக பிரிக்கிறாங்க. நிறுவனம் சார்ந்தது மற்றும் தொழில் காரணி. இது 2மே சேர்ந்ததான் வேளாண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறுவனம் அப்படின்றபோது நில உடைமை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, நில உரிமையாளர்களும் நெக்ஸ்ட் விவசாய தொழிலாளர்களுக்கும் இடையே நிலம் அது வந்து நிலவே சமூக பொருளாதார சிக்கல் இருக்குது. ஸோ தொழில்நுட்பம்னும் போது சிறு விதைகளாகட்டும் இல்லை வந்து நீர்ப்பாசனமாகட்டும் உரங்கள் யூரியா இந்த மாதிரி இயந்திரங்கள் அதிகமாகுது. பூமிதா நாயக்கம் ஆச்சரிய வினோபாவார்கள். சமதர்மன் ஜவஹர்லால் நேரு அவங்களையும் படித்து ஃபஸ்ட்டு பொருளாதாரம் வந்து வளர்க்குறாரு. 80 பேர் வேளாண்மை சார்ந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு 1951ஆம் ஆண்டு இந்தியாவில் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வெறும் 5 தான் இருக்குது. டாடா வந்து 1945 ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆராய்ச்சி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம், அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கிராட்டிடியூட் ஆக்ட். ஓகேங்களா, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கிராட்டிடியூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து 1991. ஓகேங்களா, 1951 தொழில் வளர்ச்சி அடையும். அதுக்கடுத்து 40 வருஷத்தில் வந்துட்டு ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1951. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 91 வந்துட்டு திருப்பி வந்து கடும் நெருக்கடியை சந்திப்பார்கள். மகாத்மா காந்தி 2005 அந்த 100 நாள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜமீன்தாரி பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதி எட்டியது. பல நிலச்சுவான்தாரர்களும் குத்தகைக்காரர்களும் வெளியேற்றிய நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மை உள்ளதாக உரிமை கோரினார்கள். கூற்று காரணம் ரெண்டுமே சரி, காரணம் குற்றி விளக்குகிறது. பூமிதா நாயக்கம் வினோபா ஆச்சரியர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிரீன் ரெவல்யூஷன் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நில சீர்திருத்த சட்டம் 1972களில் இந்தியாவில் 2வது முறையாக வந்து அமைக்கிறார்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தொழில் மேம்பாட்டு கொள்கை தீர்மானம் அப்படின்னும் 1956. ஓகேங்களா, இந்திய அறிவியல் நிறுவனம் 1909. மக்லோனோபிஸ் 2வது திட்டம், ஹாரடோமர் வந்து முதல் திட்டம். 1வது ஐந்தாண்டு திட்டம் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 to 56. இந்திய அரசியலமைப்பில் 1வது சீர்திருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 1951 பண்ணுறாங்க. இந்திய அரசாங்கத்தோடைய சமதர்ம வகையான மேம்பாட்டிற்கு உறுதி வந்து அளிக்கிறாங்க. எதுக்குன்னா சமதர்மம்க்கு. ஜமீன்தாரி முறை வந்து முதல்ல ஒழிக்கப்படுது. முதல் நில உச்சவரம்பு சட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்டு 1972 அப்படின்னு பார்த்தோம். 3வது அதிக விளைச்சல் தரும் வீரி ரக விதைகள் பயன்பாடுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், 2 யூனிட் 8th and 9th. 9th பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைப்பு எதிர்நோக்குதல் அப்படின்னு பார்த்தோம். 10th பொறுத்த வரைக்கும் காலனியத்திற்கு பிந்திய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. ஸோ 8th and 9th பார்த்தாச்சு. ஸோ 10th, 11th, 12th, 13, 14, 15. ஓகேங்களா, இன்னும் 6 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மறுமலர்ச்சி அதெல்லாம் பற்றி படிப்போம் 10th யூனிட் பார்த்தீங்கன்னா. ஓகே, நவீன உலகம் அதாவது மறுமலர்ச்சி பற்றி படிப்போம். ஓகே, 10th, 11th, 12th, 13, 14, 15 இந்த பாடங்கள்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு 9th and 10th யூனிட்டாக பார்க்கும். ஓகே, நாளைக்கு இதை பார்க்கலாம். தேங்க்யூ எஸ்பிஎன்ஸ். உங்களுக்கு டிஎன்டெட் மற்றும் பிஜிடிஆர்பியில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நம்ம வாட்ஸ்அப் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ எஸ்பிஎன்ஸ்.